இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆக்ரா கோட்டைய பார்க்க வந்திருக்கோம். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, டிக்கெட் எடுத்துட்டு தான் உள்ளே போ முடியும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, தாஜ்மஹால் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் நம்முடைய சேனல்ல. நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான வீடியோ ஏதாவது வேணும்னா நம்முடைய சேனலை சர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு இப்போ பார்க்குறது ஆக்ரா கோட்டை. ஆக்ரா கோட்டை வந்து ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு. நம்முடைய மன்னர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு பெருசாக கட்டியிருக்காங்கன்னு இதுவே தெரியும். இப்போ கட்டுற பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இல்ல. ஆனா, கோட்டைய பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா இருக்குது. அப்போ கட்டின கோட்டை வந்து இன்ன வரைக்கும் மெயின்டெயின் பண்ணி எவ்வளோ அழகா வச்சிருக்காங்கன்னா, அத பார்த்தாலே தெரியும். அது தரம் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. நாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் லீவ் ஸ்கூல் லீவ் எடுத்து அன்னைக்கு போயிருந்தோம். அப்போ அதனால எங்களுக்கு டைம் பத்தல. அதனால கடகடன்னு பார்த்து சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்க வந்து தாஜ்மஹால் பார்த்துட்டு, கோட்டைய வந்து டக்குன்னு பார்க்க சொல்லி வேக வேகமா போனோம். போய் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டோம். அங்க பார்த்தீங்கன்னா, ஃபாரினர்ஸ் தான் அதிகமா வந்திருந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டு மக்கள பார்க்கும்போது ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. நாங்க தமிழ்ல தான் பேசிக்கிட்டே போனோம். அப்போ வந்து நெறைய பேர் கேட்டாங்க. "நீங்க தமிழ்நாடா? எந்த ஊரு?" அப்படிலாம் கேட்டாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. ஏன்னா, நம்மளுக்கு மொழி அந்த அளவுக்கு தெரியாது எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா. என்னுடைய வீட்டுக்காரர் கொஞ்சம் பேசினாரு. அப்புறம் என் தம்பி எல்லாமே கொஞ்சம் பேசினாங்க. எனக்கு அந்த அளவுக்கு மொழிலாம் தெரியாது. அதனால கொஞ்சம் ஒரு மாரி கூச்சமா இருந்துச்சு. இருந்தாலும் நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள பார்க்கும்போது அந்த அளவு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. ஃபாரினர்ஸுமே வந்திருந்தாங்க. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மொழி தெரியுதோ இல்லையோ, ஆனா நம்ம சிரிச்சா அவங்க வந்து ஸ்மைல் பண்ணாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அதுவே ரொம்ப ஹேப்பியா தான் இருந்துச்சு. இந்த கோட்டைக்குள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு அதிசயங்க. நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. நம்ம ஊர்ல வந்து அணில் வந்து என்ன பண்ணும்? அணிலோ, காக்காவோ நம்ம செவுத்துல உட்காந்துருக்க நம்மள கண்ட உடனே அதாவது நம்ம ஒரு பொருள் வைக்க போறோம்னா, நம்மள கண்ட உடனே அது வந்து ஓடிரும். இங்க பார்த்தீங்கன்னா, அணில் வந்து நெறைய இருந்துச்சு. பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. அத வந்து கிட்ட போய் பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட போய் வீடியோ எடுக்கலாம். அந்த அளவுக்கு நாங்க எடுத்துருக்கோம். அதையும் இப்ப அந்த வீடியோல வரும். நம்முடைய வீடியோவ நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்துக்கிட்டே வாங்க. ஆக்ரா கோட்டைய பத்தி நெறைய பேர் கண்டிப்பா தெரிஞ்சிருப்பீங்க. அதனால அந்த அளவுக்கு எந்த டீட்டெயிலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லன்னு நெனைக்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் ஷார்ட்ஸ் எடுக்க தான் மெயினா வந்து இந்த வீடியோ வந்து எடுத்தேன். சரி ஷார்ட்ஸா ஒவ்வொன்னா போடுறத விட பேசாம நம்ம ஃபுல் வீடியோவா போட்டுடலாமேன்னு சொல்லி தான், இப்ப அத வந்து நான் அப்படியே ஜாயின் பண்ணி எல்லாமே வீடியோவா கன்வெர்ட் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு கட்டிடங்களும் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அழகா கட்டியிருக்கிறாங்க அந்த காலத்திலேயே. அவங்களுடைய ரசனைகள்லாம் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும்னா, அந்த காலத்துல உள்ள கட்டிடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். பாருங்களேன், அணில் வந்து எவ்வளோ அழகா ஓடிட்டுருக்கு. நான் நெனச்சுட்டேன் 2டே 2 அணில் தான் அங்க அதாவது அணில் 2 இருக்கு போல இந்த ரூம்குள்ள. அதனால தான் வெளியில வருது அப்படின்னு நெனச்சுக்கிட்டேன். அப்ப அதனால அந்த வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பின்னாலயே ஓடி ஓடி போனேன். அதுவும் ஓடிக்கிட்டே இருந்தது ஃபர்ஸ்ட்டு. ரொம்ப தூரமா அது கூடயே பின்னால அப்படியே போய் போய் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அது எஸ்கேப் ஆயிடுச்சு. சரி போகுது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு, நம்ம சரி அடுத்த நெக்ஸ்ட் உள்ள போய் பார்க்கலாம். ஏன்னா எங்களுக்கு டைமும் பத்தல. அதனால சரி உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உள்ள நடக்க ஆரம்பிச்சுட்டோம். அந்த கோட்டைக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா, பச்சை பச்சேன்னு தெரியும். அதாவது செடிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்து கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருந்துச்சு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வெயில் அந்த அளவுக்கு தெரியல. எந்த அளவுக்கு பனிமூட்டம் அந்த ஊர்ல இருக்குதோ, அந்த அளவுக்கு வெயிலு வந்து அன்னைக்கு பார்த்து கம்மியா தான் இருந்துச்சு. எங்களுக்கு வெயில் அந்த அளவுக்கு தெரியல. எங்க அம்மா உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பாப்பா. பிரதர் எல்லாருமே அங்கே முன்னாடி நிற்கிறாங்க. அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா போகலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வழி மாறி போயிட்டோம்னா, அப்புறம் அங்கங்க தேடணும். அதனால சரி ஒண்ணா போகலான்னு சொல்லி அங்கங்க ஜாயின் பண்ணி நின்னுட்டு இருந்தோம் வெளிய. எங்க வீட்டுக்காரர் வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருந்தார் ரொம்ப நேரமா. அப்போ யார வீடியோ எடுக்குறாரு அப்படின்னு சொல்லி கிட்ட போய் பார்த்தா அணிலு. அணில் பார்த்தீங்கன்னா, ஜீரக மிட்டாய் வந்து யாரோ வச்சிருக்கிறாங்க. அதில குட்டி குட்டியா இருக்கும்ல அது கலர் கலரா. அத வந்து கொறித்து சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டமாக ஒரு அணில் பார்த்தீங்கன்னா நிறைய விளையாண்டுட்டு இருந்தாங்க. அது ஒரு பாப்பா வந்து விளையாண்டுட்டுருக்காங்க. யாருன்னு தெரில. ஒரு பாப்பா விளையாண்டுருந்தாங்க. அதை போய் கிட்ட போய் பார்த்தேன். என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு பார்த்தா நிறைய அணில் இருந்துச்சு. அது கூட்ட கூட்டமாக விளையாண்டுட்டே இருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு சரி அடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஏன்னா எங்களுக்கு டைம் பத்தல. அதனால சீக்கிரம் போகலாம் அப்படின்னு உள்ளே போனேன். பார்த்தீங்கன்னா இதில ஒரு கிணறு மாரி இருந்துச்சு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தப்பித்து போறதுக்கான வழி எல்லாமே இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனா கிளியரா எனக்கு உள்ள தெரியல. நான் உள்ள பார்த்த வரைக்கும் எனக்கு அதில தண்ணி தான் தெரிஞ்சு, அப்ப நான் கிணறு அப்படின்னு நினச்சு நான் டிசைட் பண்ணிக்கிட்டேன். இந்த கோட்டைய மெயின்டெயின் பண்ணுவாங்கள்ல வேலை ஆட்கள், அவங்க எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. பக்கத்தில பார்த்தீங்கன்னா, பொருட்கள் அந்த புல்லெல்லாம் இருக்கும்ல தரையில, அதெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரமா இதில உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, எங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எங்க அம்மா, என் தங்கச்சி, பிள்ளைங்கலாம் இருந்தாங்க. இங்கேயும் கிட்ட போய் பார்த்தேன். ஏதோ கல்லறை மாரி தெரிஞ்சு. ஆனா என்னதுன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா எனக்கு இந்த கமெண்ட்ல வந்து கொஞ்சம் சொல்லுங்க. இது என்னதுன்ட்டு. அப்புறம் எங்க வீட்டுக்காரர் இந்த பக்கம் போயிட்டு இருந்தாரு. சரி அவர் போறாரு அப்படின்னு நானும் அவர் பின்னாடி போனேன். அவரு அங்க போயிட்டு ரிட்டர்ன் ஆயிட்டாரு. என்னன்னு கேட்டா, அந்த வழியா தான் போணும். இங்க வந்து பார்த்தா ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியா கூட்டிட்டு போனாரு. மேல பார்த்தீங்கன்னா, ஒரு குரங்கு நடந்துட்டு இருந்துச்சு. அதனால அத வீடியோல காமிச்சேன். அதுக்கப்புறம் சரி முன்னோக்கி போலாம் அப்படின்னு அப்புறம் இந்த பக்கம் திரும்பி இப்படியே வந்தோம். கோட்டைக்குள்ள போன பிறகு பார்த்தீங்கன்னா, நெறைய பார்க்கும்போது நெறைய அதிசயங்கள்லாம் இருந்துச்சுங்க. அதாவது அந்த காலத்தில பார்த்தீங்கன்னா, கலை வேலைப்பாடுகள்லாம் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்கங்கிறது இத வச்சு தெரிஞ்சுக்கலாம். நெறைய டிசைன்ஸஸ் ஆனா அழிஞ்சு போச்சு. அதாவது மங்கி போன மாரி ஆயிடுச்சு. அதனுடைய வடிவங்களே தெரியாத அளவுக்கு அதோட டிசைன் எல்லாமே மங்கி போயிட்டு, முடிஞ்ச அளவு தெரிஞ்சதெல்லாம் இதில வீடியோ எடுத்திருக்கோம். ஏன்னா அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா, மக்கள் அதாவது மன்னர் காலத்திலே பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு அவங்களுடைய நாலேட்ஜ் இருந்துட்டு நம்ம அத வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப டிசைன் பண்ணி அதாவது அப்போலாம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு படிப்பறிவும் இருக்காது. ஆனா அந்த அளவுக்கு இது பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜெயில் அதாவது யாரையா பிடிச்சு உள்ள போடுவாங்க அந்த மாரிலாம் இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் ஓப்பன்ல இல்ல. எல்லாமே க்ளோஸ்ல தான் இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்தாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து கோட்டைய பார்த்தாலும் ஒரு பக்கம் விளையாடுறதுக்கு நல்லா பெரிய இடமா தெரிஞ்ச மாரி இருக்குன்ட்டு ஒரே ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க. எங்களுக்கு டைமும் பார்த்தோன்னே காலையிலேயே 6 மணிக்கெலாம் தாஜ்மஹால் போய் பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படி இப்படி போனோம். அங்கே போனா ஃபோட்டோகிராஃபர் வந்து உட்காந்து பிடிச்சி வச்சுட்டாங்க. அதால சரி அங்கே போயிட்டு இங்கே வர்றதுக்கு முன்னாடி லேட் ஆயிடுச்சு. எங்களுக்கு
1:30க்குள்ளலாம் அங்கே ஃப்ளைட் ஏறதுக்கு இருக்கணும். அதனால் நாங்கள் அவசர அவசரமாக தான் எல்லாமே வீடியோ எடுத்தோம். அங்கே ஒரு அம்மா வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி தெரில. நானும் சரி நம்மளும் பார்க்கலாமேன்னு சொல்லி கிட்ட போனேன். கிட்ட போனால் அது வந்து ஜெயிலாம். ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளோஸில் தான் இருக்குது. அதெல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டலை. அது எல்லாமே போட்டு போட்டு தான் இருந்துச்சு. பக்கத்துல இது ஒண்ணும் தெரியல. இது பார்க்க கிணறு மாரி தெரிஞ்சு, அப்புறம் கிணறா தான் இருக்குமோன்னு சொல்லி ஏன்னா எல்லாரும் உத்து பார்த்துட்டு இருந்தாங்க. சரி நம்மளுமே பார்க்கலாமேன்னு கிட்ட போய் பார்த்தா, அது கிணறு இல்லங்க. அது என்னன்னு எனக்கும் தெரியல. அது கிணறு இல்ல. ஆனா டிசைன் நல்லா இருந்துச்சு. சரி இந்த பக்கம் வந்து பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம். நெறைய பேர் பார்த்துருந்தாங்க. சரி என்ன தம்பிலாம் என்ன பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து பார்த்தேன். பார்த்தா அங்க பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் வந்து நம்முடைய இயற்கை காட்சிகள்லாம் தெரியுது. அதாவது நம்ம ஒரு பில்டிங் மேலேருந்து நம்மளுடைய இத பார்க்கலாம் அந்த மாரி தெரிஞ்சுச்சு. ஆக்ரால கோட்டையே பார்த்திங்கன்னா, ரொம்ப பெருசாவே இருக்குங்க. நாங்க வந்து முக்கால்வாசி தான் பார்த்தோம். அப்புறம் டைம் ஆயிடுச்சு எங்களுக்கு ஒரு பக்கம். அப்புறம் அம்மாவுக்கும் கொஞ்சம் நடக்க முடியல. எல்லாருமே கொஞ்சம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. சரி போதும் அப்படி சொல்லிட்டு உடனே நாங்களும் மாரி கிளம்ப ஆரம்பிச்சுட்டோம். பார்த்தீங்கன்னா, மேலே ஃபுல்லாவே நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அது வருஷம் ஆகி போச்சுன்னா டேமேஜ் ஆன மாரி கொஞ்சம் ஆயிடுச்சு. அதோட டிசைன்ஸ் எல்லாமே போயிடுச்சு. ஆனா பார்த்தீங்கன்னா, இதுலலாம் கல்வெட்டு மாரி இருக்குல்ல, இதெல்லாம் வந்து டிசைன் தான் பார்த்துருக்கேன். ஆனா அந்த அளவுக்கு தெளிவா இல்ல. இதில வந்து இப்போ கொஞ்சம் தான் இருக்குது. மீதி எல்லாமே மங்கி போயிடுச்சு, அழிஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிசைன் தான். அந்த தூண்ல இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதிசயமா தெரியுதுங்க. ஏன்னா அந்த காலத்திலேயே மன்னர்கள் காலத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு கோட்டைய வந்து எந்த அளவுக்கு வடிவமைச்சிருக்காங்கன்னு சொல்றதெல்லாம் பெரிய விஷயங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டெக்னாலஜி வந்து இருக்குது. ஆனா அந்த காலத்தில வந்து அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு டெக்னாலஜி எதுவுமே இல்ல. அப்போ அவங்களுடைய அறிவுத்திறன் வந்து எந்த அளவுக்கு இருந்ததுன்னு நம்ம இந்த இத வச்சே தெரிஞ்சுக்கலாங்க. அந்த அளவுக்கு மக்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த இது அப்படியே இருக்குது. மக்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு. அதனால இதனுடைய பார்க்கவும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆக்ரா ஃபோர்ட் வந்து கோட்டைய பார்க்கும்போது. உங்களுக்கும் டைம் கிடைச்சா கண்டிப்பா போய் பாருங்க. நம்முடைய சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க. ஒரு கமெண்ட் போடுங்க. முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் வந்து நெறைய வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறேன். நம்முடைய சேனல வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும்.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கோட்டைக்கு பின்னாடி வந்து இந்த பகுதியில வந்து தண்ணி போகுமா. ஆனா நாங்க போம்போது ஒண்ணுமே இல்ல. இது பார்த்தீங்கன்னா, ஒரு குவளை மாரி இருந்துச்சு. அதாவது பெரிய தொட்டி மாரி இருக்கும். அந்த மாரி இருந்துச்சு. இப்போ சுத்தி அடைச்சு வச்சிருக்காங்க. அதனால எட்டி பார்க்க முடியல. அப்புறம் நாங்க வந்து எல்லாமே சுத்தி பார்த்துட்டு, ரூமுக்கு வந்து எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். அதோடைய பகுதி தான் இது.